குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே தற்போது விற்பனையில் அதிக மதிப்பெண் பெற சுறாவின் 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கான கொஸ்டின் பேங்க் மிகவும் குறைவான விலையில் அனைத்து கடைகளிலும். அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் பிரபல முதலீட்டு ஆராய்ச்சி நிறுவனம் ஹிண்டன்பர்க் பெரிய பெரிய நிறுவனங்களில் நடக்கும் நிதி நிர்வாக முறைகேடுகள் குறித்து ஆய்வு செய்து அறிக்கை வெளியிடுவது ஹிண்டன்பர்க் நிறுவனத்தின் வழக்கம். மோசடிகளை அம்பலப்படுத்துவதிலும் முதலீட்டாளர்கள் நலன் காப்பதிலும் இந்த நிறுவனத்தின் அறிக்கை உலக அளவில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் இந்தியாவின் அதானி குழுமம் பல ஆண்டுகளாக முறைகேட்டில் ஈடுபட்டு வருவதாக கடந்த ஆண்டு துவக்கத்தில் ஹிண்டன்பர்க் அறிக்கை வெளியிட்டது. இந்த அறிக்கை இந்தியா மட்டுமின்றி உலக அளவில் பரபரப்பாக பேசப்பட்டது. காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் பிரதான அஸ்திரமாக இந்த விவகாரத்தை எடுத்து பேசி வந்தனர். விஷயம் பூதாகரமானதால் அதானி நிறுவன பங்குகள் பெரும் சரிவை சந்தித்தன. அதானி குழுமத்திற்கு பல ஆயிரம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டது. ஹிண்டன்பர்க் குற்றச்சாட்டுகளை அதானி குழுமம் திட்டவட்டமாக மறுத்து வந்தது. இதற்கிடையே ஹிண்டன்பர்க் அறிக்கை குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என்று அதானி குழுமத்திற்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடுக்கப்பட்டது. இதுபற்றி செபி எனப்படும் பங்கு சந்தை ஒழுங்குமுறை ஆணையமே விசாரணை நடத்தட்டும் என்று சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பளித்தது. இந்த நிலையில் 1.5 ஆண்டு கழித்து இப்போது மீண்டும் ஹிண்டன்பர்க் பரபரப்பை கூட்டியிருக்கிறது. விரைவில் இந்தியாவில் மிகப்பெரிய சம்பவம் ஒன்று நடக்கப் போகிறது என்று நேற்று புதிர் போட்டது. பின்னர் அந்த புதிரை உடைத்து புதிய அறிக்கை வெளியிட்டது. ஹிண்டன்பர்க் அறிக்கையில் கூறியிருப்பதாவது: கார்ப்பரேட் வரலாற்றில் மிகப்பெரிய மோசடியில் அதானி குழும நிறுவனங்கள் ஈடுபட்டதாக 18 மாதம் முன்பு தெரிவித்திருந்தோம். குறிப்பாக மொரிஷியஸில் இயங்கி வரும் போலி நிறுவனம் $1 பில்லியன் மோசடி செய்ததை அம்பலப்படுத்தினோம். இதற்கான ஆதாரம் இருந்தபோதிலும் அதானி குழும நிறுவனங்கள் மீது செபி எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஆனால் எங்களை நேரில் ஆஜராக கோரி செபி நோட்டீஸ் அனுப்பியது. அதானியை விசாரிக்காமல் போனதற்கு செபி தலைவர் மாதாபி புரிபுச்சுக்கும் மோசடியில் தொடர்பு இருக்கலாம் என்ற சந்தேகத்தை முன்பு வெளியிட்டிருந்தோம். இப்போது அதற்கான ஆதாரம் கிடைத்துவிட்டது. மொரிஷியஸ், பெர்முடா நாடுகளில் செயல்படும் அதானியின் சகோதரர் வினோத் அதானியின் மோசடி நிறுவனங்களில் செபி தலைவர் மாதாபி புரிபுச், அவரது கணவர் தவால் புச் ஆகியோர் பல்லாயிரக்கணக்கான பங்குகளை வாங்கி குவித்துள்ளனர் என்று ஹிண்டன்பர்க் கூறியுள்ளது. ஏற்கனவே ஹிண்டன்பர்க் வெளியிட்ட முதல் அறிக்கை தொடர்பான குற்றச்சாட்டுகளை இதே செபிதான் விசாரித்து வருகிறது. இப்படியொரு சூழலில் அதானி நிறுவனங்களுடன் செபி தலைவரை தொடர்புபடுத்தி ஹிண்டன்பர்க் வெளியிட்ட அறிக்கை அரசியல் களத்தை அனல் பறக்க செய்துள்ளது. இது பற்றி விசாரிக்க வேண்டும் என்று ஓரணியில் நின்று எதிர்க்கட்சிகள் குரல் கொடுக்க துவங்கியுள்ளன. காங்கிரஸ் எம்பி ஜெயராம் ரமேஷ் கூறியது: அதானி மீதான மோசடி புகாரை விசாரிக்க செபி தலைவருக்கு அருகதை இல்லை. செபி தலைவர் மீதான குற்றச்சாட்டை விசாரிக்க பார்லிமென்ட் நிலைக்குழு அமைக்க வேண்டும். அப்போதுதான் உண்மை வெளிவரும். 2022 செபி தலைவரை அதானி சந்தித்தது இப்போது பெரும் சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது என்று ஜெயராம் ரமேஷ் கூறினார். ஆம் ஆத்மி, திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளும் இதே கோரிக்கையை வைத்துள்ளன. செபி தலைவரை கைது செய்து அவரது பாஸ்போர்ட்டை முடக்க வேண்டும் என்று திரிணாமுல் காங்கிரஸ் வலியுறுத்தியுள்ளது. அதே நேரத்தில் அதானி குழுமம் இந்த குற்றச்சாட்டை மறுத்துள்ளது. எங்கள் குழுமம் தொடர்பாக ஹிண்டன்பர்க் வெளியிட்ட குற்றச்சாட்டுகளை முற்றிலும் மறுக்கிறோம். அந்த அறிக்கை தவறானது, உள்நோக்கம் கொண்டது என்று அதானி குழுமம் கூறியது. செபி தலைவர் மாதாபி புரிபுச்சும் தன் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு மறுப்பு தெரிவித்தார். ஹிண்டன்பர்க் செய்திருப்பது கேரக்டர் அசாசினேஷன். எங்கள் மீது சுமத்திய எந்த குற்றச்சாட்டிலும் உண்மையில்லை. நானும் என் கணவரும் திறந்த புத்தகம். இந்த அறிக்கையில் உள்நோக்கம் உள்ளது என்று மாதாபி புரிபுச் சொன்னார்.